செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை வழக்கில் பொது இடங்களில் உள்ள சிசிடிவிகளை ஒப்படைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாபு இணைந்திருக்கிறார். பாபு, தற்போது விசாரணை நிலவரம் என்ன? வணக்கம் லாவணி. அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விளாங்காட்டு வளர்ச்சி பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி கவுண்டர் மற்றும் பாக்கியம் தம்பதியினர். இவர்கள் விவசாய தோட்டத்தில் தனியாக தங்கியிருந்த போது இவர்கள் இருவரும் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்த 10.25 பவுன் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக சுமார் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கடந்த 4 நாட்களாக குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மேலும் கொலை நடந்த இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மட்டுமே சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வந்த காவல்துறையினர் தற்போது ஈரோடு மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை 28, 29, 30 ஆகிய 3 நாட்களின் சிசிடிவி காட்சி பதிவுகளை அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் தனிப்படையிலும் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொலை வழக்கில் பழைய குற்றவாளிகள் யாரேனும் ஈடுபட்டுள்ளார்களா என்பது பழைய குற்றவாளிகளுடைய குற்ற விவரங்களையும் சேகரித்து வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாபு.